இயற்கை விவசாய மாநாட்டில் பங்கேற்க கோவை வரும் விவசாயிகளின் பாதுகாவலன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறார் கே வசந்தராஜன், கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. 2014 ஆட்சிக்கு வந்த பிறகாக எத்தனை தாக்குதல்கள், விமானப்படை, பதன்கோட்டு விமானப்படை தாக்குதல், உரி ராணுவ தாக்குதல், அமர்நாத் யாத்திரை தாக்குதல், பகல்காம் தாக்குதல், டெல்லி குண்டுவெடிப்பு என பல்வேறு விஷயங்கள் 2014க்கு முன்னாடி நிறைய நடந்துருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள பூந்து நாய் சொல்ற மாதிரி சுட்டாங்க. ரைட்டுங்க. அதுக்கு என்ன ரிட்டாலியேஷன்? அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் அதுக்கு கூட என்ன ஒரு ரிட்டாலியேஷன்? நீங்க சொன்ன பதான்கோட்டுக்கு, நீங்க சொல்ற ஊரிக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணோம். நீங்க ரிட்டாலியேஷன் பெருமையா சொல்லாதீங்க சார். தாக்குதல் நடக்க கூடாது. என்ன உள்நாட்டு பாதுகாப்பே ஃபெயிலியரா இருக்கேன்றத வாதம். ஏதோ ஒரு குற்றச் செயலை, ஒரு தீவிரவாத செயலை செய்ய வந்திருக்கான் சார். அதுவும் செங்கோட்டைக்கு மிக அருகில். அதையே உங்களால பாதுகாக்க முடியல, எப்படி நீங்க நாட்டை பாதுகாக்க போறீங்க? அதாங்க, அத தீவிரவாத செயலை கூட தீவிரவாத செயல் என்று சொல்ல வைப்பதற்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் உளவுத்துறைக்கு இருக்கிற பிரச்சனை. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும். ஸ்டாலின் பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, சீமான் பேசுறாரு. யார சொல்றீங்க? மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வரீங்க. நான் டெல்லிக்கு வரேன். எல்லாமே இஸ்லாமிக் டெரரிஸ்ட் தாங்க. நீங்க உலகம் முழுசும் இருக்குங்க இந்த பிரச்சனை. முதல்ல இஸ்லாமிக் டெரரிசம்ங்கிற வார்த்தையை சட்டசபையில பயன்படுத்துறது கருணாநிதி அவர்கள் தாங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்திய தேசம் முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வரும். ஈவன் கார்கில் வார் உட்பட. கார்கில் வாரில் நம்ம ஜெயிச்சோம், மிகப்பெரிய வெற்றி. ஆனா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா உக்காந்துட்டு இங்க உக்காந்துட்டு லாகூர் வரைக்கும் அடிச்சோமா? யோசிச்சு பாருங்க. இங்க உட்காந்து நமக்கு ஒரு சின்ன சேதம், நகம் பிச்சுட்டு விழல, ஆப்போசிட் எதிரிக்கு தலை துண்டாய் கீழே விழுந்து. தேச பாடம் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் எடுக்க தேவையில்ல சார், தமிழர்களுக்கு எடுக்க தேவையில்ல சார். முதல்ல திராவிடர்களுக்கு எடுத்துதான். எது தமிழர்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்களுக்கு தமிழனை விட வேற எவனுக்குமே உயர்ந்து இல்ல சார். கண்டிப்பா வஉசியை ஃபாலோ பண்றவர்களுக்கு, மருது சகோதரர்களை ஃபாலோ பண்றவர்களுக்கு, மகாகவி பாரதி, வாஞ்சிநாதன், ஜெய்கின் செண்பகராமன் இவர்களுடைய வரலாறு எல்லாம் தெரிந்த தமிழர்களான எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியில நடந்த அந்த கார் குண்டு வெடிப்பு, அதாவது அது வந்து சிலிண்டர் வெடிப்பு, குண்டு வெடிப்பு, இப்பெல்லாம் நல்ல ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. நான் அதை வந்து ஒரு 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 தாக்குதல் சம்பவமா தான் பாக்குறேன். ஆனால் வந்து அது வந்து தாக்குதல் சம்பவம். ஆமா, ஒரு தாக்குதல் சம்பவம் தான் அது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய திட்டமிடலோட வந்திருக்காங்க. ஆனால் அதையும் கூட சரிவர கண்காணிக்க முடியாத ஒரு அரசாங்கமா பிஜேபி அரசாங்கம் இருக்கு. தீவிரவாத செயல்னு கூட உங்களால சொல்ல முடியாது. தாக்குதல்னா என்ன தெரியுங்களா? செக்யூரிட்டி லேப்ஸ் நீங்க ஒரு முறையும் பேசவே தவிர்க்க. தீவிரவாத சம்பவம் தான் வச்சுக்கலாம். ரைட், அது என்ன வச்சுக்கலாம்? தீவிரவாத சம்பவம் சொல்லுங்க. இல்ல முதல்ல ஆரம்பிக்காதீங்க சார். நான் என்ன சொல்றேன், செக்யூரிட்டி லேப்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்ல மாதேஷ். இப்பதான் நீங்க ஒரு 4-5 வருஷமா எத்தனை நாளைக்கு காங்கிரஸ் பேசிட்டு இருப்பீங்க? காங்கிரஸ் ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, நான் காங்கிரஸ் சொல்லல, மீடியாக்களை சொல்றேன். தீவிரவாத செயல்னா தீவிரவாத செயல்னு சொல்றது கூட என்ன? உங்களுடைய செக்யூரிட்டி லேப்ஸ் பேசணுங்க. இப்ப நாம உள்ள புந்து பாகிஸ்தான் விட்டதல்ல அமித்ஷா கவர்மெண்ட். நாம உள்ள அமித்ஷாவினுடைய உள்துறை ஃபெயிலியர் ஆயிருக்குல்ல. நாம உள்ள புந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும்ல, அதுக்கு பேர் தாக்குதல். லீகலான வார்த்தை சார். நீங்க ரிட்டாலியேஷனை மட்டுமே பெருமையா பேசிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது, ஆனா புரியாத மாதிரி மடை மாத்துறீங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். தாக்குதல் அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடு மீது நடத்துறது தாக்குதல். இது தீவிரவாத செயல், கோழைத்தனமானது. இப்போ இதே அதை கண்காணிக்க முடியும். உள்நாட்டு பாதுகாப்பு இல்ல, கேர்லெஸ்ஸா இருக்கா? அதுக்கு அமித்ஷாவினுடைய உள்துறை. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா இந்த விஷயம் இருக்குல்ல, ஒரு தீவிரவாத செயலை கூட அதுக்கு கூட வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, எப்படியாவது அதை வந்து மடைமாற்றி பேசுறதுங்கிறது இது இந்த தேசத்திற்கு, நம்ம மக்களுக்கு செய்யற துரோகம். இல்ல மடைமாற்றம் இல்ல, பின்ன என்னங்க? உங்களோட ஃபெயிலியரை ஒத்துக்கோங்க, உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கோங்க. ஏங்க அது எப்பவுமே அதை ஒத்துக்கிட்டு மத்தத பேசு. நீ முதல்ல தீவிரவாத செயல்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேனே, இப்ப உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? தீவிரவாத செயல் தானே. ஆமா, தீவிரவாத சார். ஏதோ ஒரு குற்றச் செயலை, ஒரு தீவிரவாத செயலை செய்ய வந்திருக்கான் சார். அதுவும் செங்கோட்டைக்கு மிக அருகில். அதையே உங்களால பாதுகாக்க முடியல, எப்படி நீங்க நாட்டை பாதுகாக்க போறீங்க? அதாங்க, அதை தீவிரவாத செயலை கூட தீவிரவாத செயல் என்று சொல்ல வைப்பதற்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் உளவுத்துறைக்கு இருக்கிற பிரச்சனை. தீவிரவாத செயல் செய்து நூற்றுக்கணக்கான பேரை கொன்னுட்டு ஜெயில் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒருத்தரை அப்பா அப்படின்னு சொல்ற விசிகாரங்க இருக்காங்கல்ல, இதுதான் உளவுத்துறைக்கு இருக்கிற பிரச்சனை. உளவுத்துறைனா எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? இல்ல, உங்க வார்த்தை விளையாட்டையும் அரசியல் விளையாட்டையும் தூர வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்க கட்சி மேடையில பேசுங்க. நான் கேட்டது செக்யூரிட்டி லேப்ஸ் செங்கோட்டைக்கு மிக அருகில்.
என்னவோ திட்டத்தோட வந்திருக்கான். 3 மணிக்கு அந்த கார் வந்து அங்க நின்று இருக்குது. 6:30 மணிக்கு வெடிச்சிருக்குது. உங்களுக்கு எதிரில் பேசுற ஒரு அரசியல் தலைவர்கிட்ட வார்த்தை விளையாட்டு, அரசியல் விளையாட்டுன்னு சொல்ற மாதேஷ், ஒரு தீவிரவாத செயலை தீவிரவாத செயல்னு சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாம இருக்கீங்க பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம். நான் தீவிரவாத செயல் தான் நடத்த வந்திருக்காங்க இந்த நாட்டுல. அது முக்கியமான டெல்லி, ரொம்ப முக்கியமான பிளேஸ்ல ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு செங்கோட்டைக்கு மிக அருகில். அதையே உங்களால கண்காணிக்க முடியல. 3 மணிக்கு வந்த காரை 6:30 மணிக்கு வெடிக்க போயிருக்காது, வெடிச்சிருக்குது. உங்களுடைய கோபம் தீவிரவாதி மேல இல்ல. இது எப்படா அரசியல் அறிப்புக்கு இதை வச்சு சொரிஞ்சிக்கலான்னு இருக்கு. இல்லங்க, இதையே ஏன்னா அந்த கண்காணிக்கல. 12 பேர் செத்தவங்க யாரும் நம்ம சொந்தக்காரங்க இல்லையே. எவனோ தானே, எவன் உயிரோ போயிடுச்சு இல்ல. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் நான் கேட்ட இருக்கா? கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 2900 கிலோ வெடி மருந்து நாடு முழுசும் 32 இடத்துல வெடிச்சிருந்தா எப்படி என்ன? 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு 3 மணில இருந்து அந்த கார் 3 மணி இந்த நேரம் நின்னுருக்கு. கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாது? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? இதுதான் இதுக்கான பதில். 3 மணி நேரம் நின்று இருக்கு அந்த கார். கேள்விக்கு பதில் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல மதேஷ். கேள்விக்கு கேள்வியே பதிலா இருக்கலாம். ரைட். 2900 கிலோ வெடி மருந்து 32 இடத்துல வெடிச்சிருந்ததுன்னா நான் என்ன ஆயிருக்கும்? அத உளவுத்துறை கண்டுபிடிச்சதா இல்லையா? அவ்வளவுதான், பிஜேபி கவர்மெண்ட் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இதை விட அசிங்கமான அரசியல் அறிப்பு என்ன மதேஷ் இருக்க முடியும்? இவ்வளவுதானே நம்ம எப்படி இப்படி ஆயிட்டோம்? நம்ம மனிதத்தன்மை கூட மறந்து போச்சு. அரசியல் யோசிச்சு எவ்வளவு மனுஷத்தன்மை இல்லாம இல்லங்க, நீங்க ஒவ்வொரு மாநிலத்தையா கைப்பற்றணும்னு ஓட்டு அரசியல்ல தீவிரமா இருக்கீங்க. இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, இல்ல, நான் நீங்க யாருங்கிற ட்ரூ கலர் அதுதான். ரைட்டுங்க. நான் என்ன சொன்னேன்? நான் கேக்குற கேள்வி உள்ள வாங்கிக்கோங்க. சாயமே பூச வேணாம், நீங்களே வெளிப்படையா வெளிப்படுத்திட்டீங்க நீங்க யாருன்னு. 2900 கிலோ வெடி மருந்து 32 இடத்துல வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் மதேஷ்னு கேக்குறேன். பிஜேபி ஆட்சி போயிருக்கும். இவ்வளவுதானாங்க. நீங்க எப்படிங்க இப்பெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க? அப்ப என்னங்க நினைக்கிறீங்க? வெடிகுண்டு வெடிக்கட்டும், பிஜேபி ஆட்சி போட்டு நினைக்கிறீங்களாங்க? இல்ல, அப்படியெல்லாம் யாரும் அப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அப்பா சந்தோஷம். இல்லங்க, ஒரு பாதுகாப்பு குளறுபடிகள் எக்கச்சக்கமா இருக்கும் போல. டெல்லியிலே இப்படி இருக்குன்னா நீங்க இந்தியா முழுக்க எப்படி பாதுகாப்பீங்கன்னு நான் கேக்குறேன். இதுக்கு வரேன் சொல்றேன். பாகிஸ்தான் பார்டரையும் நீங்க உங்களால ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு டெல்லியும் மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு வந்து தமிழ்நாடு ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு போடுறதுல, அதனால பாதுகாக்கவே மாட்டீங்க சுத்தமா. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷத்தன்மையை நான் ஆன் பண்ணி விட்டேன். அந்த மனுஷத்தன்மை வெளில வந்தது. இப்போ அப்புறமா அப்படியே ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்துறீங்க. உள்ளுக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அது உங்களுக்கும் இருக்கும். என்ன பண்றது? வேற வழி இல்லை. நான் சொல்றது 2900 கிலோ வெடி மருந்து. மீண்டும் அதே தான் சொல்றீங்க. வர்றேன், அதை சொல்ல விடலை நீங்க. அது வந்து டாக்டர்ஸுங்க. பொதுவாக வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அந்த கார்ல டாக்டர் சிம்பிள் இருக்கு. அவர் வந்து ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஐடி கார்டை காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். செக் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசாக செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை இப்போ நீங்கள் இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு வண்டி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், எல்லா காரையும் செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மீடியான்னு சொல்கிறீங்க, செக்கே பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே இருக்க ஒரு நம்பிக்கை, உங்கள் துறை மேலே உங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. இப்படி தான் டாக்டர்ஸுக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம உயிரெல்லாம் காப்பாற்றுறவங்க. டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபியை பண்ணி அவங்கெல்லாம் உள்ளே இறங்கி பண்ணியிருக்காங்க. இதை உளவுத்துறை வெற்றிகரமாக கண்டறிந்து ஒரு டாக்டர்ஸாக கைது பண்ணிட்டே வருது. அவங்க பண்ண பிளான் என்ன? இது வரைக்கும் 2900 கிலோ வெடி மருந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேசின் இருக்கு இல்லைங்களா, மிக மோசமான ஒரு விஷம். அதை தண்ணியில், கோயில் குளங்களில், தண்ணியில், பொது இடத்துல பயன்படுத்துகிற தண்ணியெலாம் கலந்து பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லணுங்கிற பிளான். இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த டோட்டல் பிளானையும் டிஸ்மேண்டில் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. இதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அந்த காரில் வெடி மருந்தில் அவன் வந்து அங்கே வெடிக்க வைக்கிறது அவன் பிளான் கிடையாது. அதை வேற எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தலைவனுங்கெல்லாம் மாட்டிட்டாங்க அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுறான் பதட்டத்தில், சரி குறைந்தபட்சம் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆப்ரேஷனையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க, உளவுத்துறை பிடிச்சிச்சு, குறைந்தபட்சம் இந்த ஒரு வெடி மருந்தையாவது வெடிக்க வச்சு ஒரு 10 பேரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொல்றான். இதுதான் மதேஷ் நடந்தது. இதுதான் நடந்தது. ஒரு வார காலமாகவே தொடர்ச்சியான கைதுகள் நடக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடக்க போகுதுன்றதை ஸ்மெல் பண்ணிருச்சு. ஆமா தானே உளவுத்துறை? இதை இவ்வளவு நேரமா சொன்னது உங்களுக்கு புரியல? இல்ல, எனக்கு புரிஞ்சது, அதை தான் நான் கேட்கறேன். 2900 கிலோ வெடி மருந்தை கைப்பற்றி டாக்டர்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டி பேர் என்ன, அஸ்லாமா சொல்லுங்க, மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி. இல்ல, சந்தேகத்தின் பேர்ல கைது செஞ்சாங்கல்ல, என்னைய விசாரணைக்கு போன 3 பேரை இப்ப வெளிய விட்டாங்க. அவங்கள எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? யாரு? வெடி மருந்து கைப்பற்றினாங்க. நீங்க சொன்ன யாரெல்லாம் இஸ்லாமிய பெயர் தாங்கியவர்களை வந்து ஏற்கனவே குண்டு வச்சிட்டாங்கன்னு நீங்க பரப்புரை பண்ணிருக்கீங்களா பிஜேபி, அந்த 3 பேரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்கள மதேஷ் இப்போ யாராவது அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்ல எல்லாரும் வெளில விட்டாங்களா? 3 பேர் நீங்க சஸ்பெக்ட்னு சொல்லி இது பண்ணீங்கல்ல, அவங்கள ஹைலைட் பண்ணி பாருங்க, இஸ்லாமிய பெயர் தாங்கியவர்கள் அப்படின்னு பிஜேபி பரப்புரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க இப்போ இஸ்லாமிக் டெரரிசம்னு ஒண்ணு இல்லன்றீங்களா?
என்னங்க இத ஹைலைட் ஏங்க, பண்ணீங்கல்ல. என்னதாங்க கரும சொல்ல இல்ல வரீங்க? அந்த 3 பேர் ஐயா செக் என்னங்க தான் உங்களுக்கு பிரச்சனை? இஸ்லாமிக் டெரரிசம் ஒண்ணு இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் டெரரிஸ்டா நீங்க இஸ்லாம் பாக்குறீங்க. பிஜேபி ஒட்டுமொத்த பாக்குறீங்க. அது இஸ்லாமியர் தப்புன்னு சொல்றோம். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் டெரரிஸ்ட் ஆகணும்னு முயற்சி பண்றது நீங்க. அசிங்கமான அந்த முயற்சியை திமுக பண்ணுது, விசிக பண்ணுது, நீங்க பண்றீங்க. நாங்க பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் முஸ்லீம் தான். இஸ்லாமிக் டெரரிஸ்ட் தான். அவங்களையும் ஒண்ணா பார்க்குற புத்தி எங்களுது கிடையாது. சிறையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறையில் 1000 பேர் இருக்காங்க. கொலை பண்ணிட்டு உள்ள போனவங்க, கொலை முயற்சி உள்ள போனவங்க, 1000 குற்ற வழக்குகள் உள்ள போனவங்க எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் நீங்க யாரை சொல்றீங்க? இப்போ ஒரு 3-4 நேரடியா பதில் சொல்லுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் நீங்க யாரை சொல்றீங்க? இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும். ஸ்டாலின் பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, சீமான் பேசுறாரு. யாரை நீங்க சொல்றீங்க? மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வரீங்க. நான் டெல்லிக்கு வரேன். நான் டெல்லில எல்லாமே இஸ்லாமிக் டெரரிஸ்ட் தாங்க. இல்லங்க நீங்க உலகம் முழுசும் இருக்குங்க இந்த பிரச்சனை. முதல்ல இஸ்லாமிக் டெரரிசம்ங்கிற வார்த்தையை சட்டசபையில பயன்படுத்துறது கருணாநிதி அவர்கள் தாங்க. இதெல்லாம் வரலாறு தெரியாத போச்சா உங்களுக்கு? நான் இப்ப கேக்குற கேள்வி டெரரிசம்னா ஏதோ இது- இஸ்லாமியர்களுக்கு மாதேஷ், சொந்தம்ன்றத நிறுவ பாக்குறீங்க பிஜேபி. மாதேஷ் அது அதுல இருந்து வெளிய பாருங்க, வாங்க. நம்ம நம்ம அதுக்காக தான் இவ்வளவு போராடுறோம். அப்படிலாம் நிறுவ பாக்குறது திமுக, விசிக, மாதேஷ் நீங்களா தான் பண்றீங்க. அதை நாங்க பண்ணல. உங்க நோக்கம் அதை தான் நான் இப்ப ப்ரூவ் பண்ண வரேன். இஸ்லாமிய சிறை கைதிகள் நீங்க யாரை சொல்றீங்க? பதில் சொல்லுங்க, நேர்மையா பதில் சொல்லுங்க. இத்தனை கேள்வி இத்தனை வருஷம் நான் பதில் சொல்லுவேன். என் கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? அதான் ஏற்கனவே இத பத்தி நம்ம பேசிட்டோம்ல. நீங்க இப்ப பேசிட்டோம். பதில் சொல்லுங்க. அதை பார்க்காதவங்க இதை பார்க்கட்டும். பதில் சொல்லுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் நீங்க யாரை குற்ற சொல்றீங்க? சம்பவத்துல ஈடுபட்டவங்க தான். தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபட்டவங்க. நீங்க இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கணும்னு சொல்ற எல்லாருமே தீவிரவாத செயலில் ஈடுபட்டவங்க. இப்ப தீவிரவாதிகள் எல்லாம் இஸ்லாமியர்களா புதுமைப்படுத்துறது யாரு? நீங்களா நாங்களா? ஏன் கொலை வழக்கில் இருக்க இஸ்லாமியர்களை விடுவீங்க நீங்க ஏன் சொல்லல? சாதாரண குடும்ப தகராறு, சொத்து தகராறு, அண்ணன் தம்பி வெட்டி கொண்டுட்டாங்க, அவங்களாம் நீங்க இஸ்லாமிய கைதிகள்னு சொல்ல மாட்டீங்களே. டெரரிஸ்ட் குண்டு வச்சுட்டு உள்ள போனோம் இஸ்லாமியன். யார் பொதுமைப்படுத்துறா? ஏங்க, ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது, குற்றவாளிகள் டாக்டர்ஸ், இஸ்லாமியர்கள். இப்ப நான் உங்க பேரை வெளியிட கூடாதா? இல்ல நீங்க பேரை வெளியிடுறீங்க ஒண்ணு, ஒயிட் காலர் பேரை வெளியிடணுமா? இருங்க, இப்ப இருங்க. அங்க சார் வந்து இங்க எல்லாம் ஏன் சொல்லுங்க சார் சார். உங்க இருங்க இன்டெலிஜென்ஸ் கோட்டை விட்டது? எப்படி சார் உங்க கோட்டை? இன்டெலிஜென்ஸ் ஏன் சார் கோட்டை விட்டது? எதுல கோட்டை நீங்க விட்டது? ஒரு வாரமா நீங்க வந்து இப்போ 2900 மாதேஷ் கிலோ மாட்டிக்கிட்டீங்க. வெடிகுண்டு வெடிமருந்தை மாட்டிக்கிட்டீங்க. வந்து பறிமுதல் செஞ்சத பெருமையா பேசிக்கிறீங்க. இல்ல மாதேஷ், நான் பெருமையாவே பேசல. நான் நடந்த சம்பவத்தை அப்படியே பிளாட்டண்டா கொண்டு வந்து உங்க முன்னாடி வச்சேன். நான் பெருமையா நான் பேசல. அதை பார்க்கறவங்க உளவுத்துறை பெருமையா நினைச்சிருப்பாங்க. 2900 கிலோ வெடிமருந்து, அது மட்டும் இல்லாமல் ரேசினுங்கிற விஷப்பொருள், அதை இப்போ மக்கள் கூடுகிற இடத்துல தண்ணியில் கலக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி காவல்துறை, என்ஐஏ, உளவுத்துறை அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுது. எப்படி இதெல்லாம் உள்ள வருது தப்பிச்சு சார்? ஓடன ஒருத்தன் எப்படி உள்ள வருது? சொல்கிறேன், தப்பிச்சு ஓடன ஒருத்தன் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான். ஐயோ நம்மளுடைய பாஸ் எல்லாமே மாட்டிட்டாங்க, குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட இருக்கிற வெடி மருந்தையாவது வெடிக்க வச்சு ஒரு 10 பேரையாவது கொல்லுவோன்னு சொல்லி கொள்றான் அப்படிங்கிற சம்பவத்தை தான் நான் முன் வச்சேன். மக்களுக்கு இது நல்லா புரியும், உங்களுக்கும் புரியும். நீங்க உளவுத்துறை ஃபெயிலியர்னு இதுக்கு மேலேயும் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா எந்த இடத்துல இதை நீங்க உளவுத்துறை ஃபெயிலியரா நினைக்கிறீங்கன்னு டெக்னிக்கலா கேள்வி கேட்டீங்கன்னா இனிமேல் பதில் சொல்லுவேன். இதுக்கு மேலேயும் இந்த என்னது சந்தைக்கு போன ஆத்தாவையும் காசு கொடுன்னு நீங்க திருப்பி உளவுத்துறை ஃபெயிலியர் நீங்க சொல்லிக்கிட்டே என் பாஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அதனால இதையாவது வெடிக்க வைப்போம்னு செங்கோட்டைக்கு பக்கத்துல வெடிக்க வச்சதை வந்து அப்படி நீங்க வந்து பில் பண்றீங்க. ஒரு சரி, நான் கட்டமைப்பு பண்றேன். உண்மை என்ன நீங்க சொல்லுங்க. அவன் செங்கோட்டையே திட்டமிட்டு இருக்கான்ற மாதிரி கூட ஒரு பார்வை இருக்குதுல்ல. என்னவோ நடந்திருக்குது. இந்த அறிவுக்கு ஒவ்வாத பார்வையை, இந்த அறிவுகட்ட பார்வையை யார் முன்வைக்கிறான்னு சொல்லுங்க. எதிர்க்கட்சிகளும் சொல்லுது. அப்ப பாருங்க, நாட்டின் தலைநகரத்திலேயே இவங்க வந்து அதுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, இவங்க என்ன நாட்டை பார்க்க போறாங்க? எதிர்க்கட்சிகள் அரசியல் அறிவுக்கு இப்படிதான் சொரிஞ்சுக்கும். இதெல்லாம் மக்கள் நாங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். நாங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். 2014 ஆட்சிக்கு வந்த பிறகாக எத்தனை தாக்குதல்கள், விமானப்படை, பதன்கோட் விமானப்படை தாக்குதல், உரி ராணுவ தாக்குதல், அமர்நாத் யாத்திரை தாக்குதல், பகல்காம் தாக்குதல், டெல்லி குண்டுவெடிப்பு என பல்வேறு விஷயங்கள் 2014க்கு முன்னாடி நிறைய நடந்துருக்கு. 2009ல இந்த இதுல 5 ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள பூந்து நாய் சுடுற மாதிரி சுட்டாங்க. ரைட்டுங்க. அதுக்கு என்ன ரிட்டாலியேஷன்? அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட என்ன ரிட்டாலியேஷன்? நீங்க சொன்ன பதான்கோட்டுக்கு, நீங்க சொல்ற ஊரிக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணோம். நீங்க ரிட்டாலியேஷன் பெருமையா சொல்லாதீங்க சார். தாக்குதல் நடக்க கூடாது. என்ன உள்நாட்டு பாதுகாப்பே ஃபெயிலியரா இருக்கேன்றத வாதம். விஷயம் என்னன்னா மாதேஷ், நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, பின்னாடி இருந்து ஒருத்தன் பட்டார்னு அடிச்சு விட்டான். முன்னாடி இருந்து அடிச்சுதான் நீங்க அவனை தடுத்திருப்பீங்க. பின்னாடி இருந்து அடிச்சு விட்டான், திருப்பி நீங்க அடிச்சீங்களா இல்லையான்றதான் கேள்வி. நீங்க திருப்பி கூட அடிக்காம உதவாங்கிட்டு இருந்தீங்க ஒரு காலத்துல. அதை பேசணும். இல்ல அதெல்லாம் அப்ப என்ன காங்கிரஸுக்கு ஆதரவா செயல்படணும்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களுடைய நோக்கம்? அதையே என்ன பேச விடாம தடுக்கிறீங்க? காங்கிரஸுக்கு சற்றும் சளைத்து இங்க எந்த ஒரு பாதுகாப்பையும் உங்களால கொடுக்க முடியல. உள்ள வந்து என்ன ஃபெயிலியரா இருந்துச்சோ
அதே ஃபெயிலியர் தான் நீங்களும் 12 வருஷமா பண்ணிருக்கீங்க. அப்படி நீங்க சொல்ல 5-6 தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பொய் கட்டமைப்பை கட்டமைக்க விரும்புறீங்க, சரிதானே? அதானே உங்க நோக்கம். சார். பெரிய சாதனையா நீங்க இப்ப நான் சொல்றது ரிட்டாலியேஷன் பண்றதே பெரிய சாதனையா இப்போ நினைக்கிறீங்க. ஐயோ மாதேஷ், பதில் தாக்குதல் கொடுக்கறதே பெரிய சாதனை பதில் நினைக்கிறது. தாக்குதல் அது வந்து பதில் தாக்குதல் காங்கிரஸ், ஓட்டு அரசியலுக்காக நீங்க பண்றீங்கன்ற மாதிரி தான் ஒரு இது இருக்குது. நீங்க பதில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற பதில் தாக்குதல் காங்கிரஸ் பண்ணிச்சா? கேட்ட கேள்வி நீங்க பண்றீங்க. ஆனா நடக்குது. அவங்க பண்ணல, நாங்க இங்க தீவிரவாத தாக்குதல், நான் சொல்ற தீவிரவாத தாக்குதல் பண்ணலன்றதுல நடக்குது. அவங்க பண்ணலங்கறத ஒரு வால்யூம் கம்மி பண்ணீங்க பாத்தீங்களா? அதான் உங்க நோக்கம். அது உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் வெளில வந்தாலும் நீங்க தடுக்கிறீங்க. சரி. உங்களுக்குள்ள ஒரு அரசியல்வாதி இருக்காரு, அவர் வந்து தடுக்கிறாரு அது எல்லாத்தையும். சரி. பண்ணல பண்ணல நீங்க பண்ணிட்டீங்க. ஏன்னா அவங்க பண்ணலன்றத சொன்னா நமக்கு சாமி குத்தாயிரும்ல. சரி, நான் கேட்கறது, பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம்ல, சாதாரணமாக அட்டாக் பண்ணோமா? பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் எல்லாம் நம்ம லாகூர்லேருந்து ராவல்பிண்டி வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு நொறுக்கியிருக்கோம். பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த டெரரிஸ்ட் மெக்கானிசத்தையும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போது பங்களாதேஷுக்கும் நமக்குமான ஒரு போர் சூழல் நடந்துகிட்டு இருக்கு, தெரியுமா? தெரியும். இன்னைக்கு சிக்கன் நெக் பகுதியில் மிகப்பெரிய அளவில் படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் பங்களாதேஷ் அமெரிக்காவுடைய ஆதரவோட, அந்த யூனுஸுங்கிறவர் அமெரிக்காவுடைய ஆள், அமெரிக்காவுடைய ஆதரவோட இந்தியாவை தாக்கிறதுக்கு அந்த பக்கம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பக்கம் பங்களாதேஷ்லேருந்து நம்ம மேலே போர் தொடுத்துட்டு, பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் போர் தொடுத்துட்டு, சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் இந்தியா முழுசும் 32 இடத்துல குண்டு வெடிக்கணுன்றது இந்த பிளான். எவ்வளோ பெரிய தாக்குதல் திட்டம்னு உங்களுக்கு புரியுதா? இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து அடிப்பாங்க. அதாவது கிழக்கு பாகிஸ்தானை நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம வந்து இந்திரா பீரியடில் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி மறுபடியும் அவங்க கிழக்கு பாகிஸ்தானாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து அடிப்பாங்க, அந்த பக்கம் இருந்து ஒரிஜினல் பாகிஸ்தான்லேருந்து அடிப்பாங்க, இந்த பக்கம் அதே நேரத்தில் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும். எவ்வளோ பெரிய த்ரெட்டு மாதேஷ், எவ்வளோ பெரிய த்ரெட்டு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலன்றதெல்லாம் பார்க்காதீங்க, இந்தியான்னு யோசிங்க. நம்ம நாட்டு மேலே தாக்குதல் முயற்சி நடந்திருக்கு, நம்ம நாட்டுக்கு எதிராக இவ்வளோ பெரிய திட்டமிடுதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அல்டிமேட்டாக பாதிக்கப்பட போகிறது நம்ம தானே மாதேஷ். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மனிதத்தன்மை மறத்து போச்சு பாருங்கள் உங்களுக்கு. நம்ம சகோதரர்கள் இந்தியர்கள் எப்பா ஒரே ஒரு இடத்துல தப்பிச்சு ஓடி போகிறவன் குறைந்தபட்ச சேதத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சதே 12 பேர் செத்து போயிருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமும் 2900 கிலோ வெடிமருந்தும் அந்த ரேஷனுங்கிற அந்த விஷமும் எல்லா தண்ணியிலையும் கலக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில் இறந்துருப்பாங்க. அவன் நம்ம சொந்தக்காரனா இல்லையா மதேஷ், நம்ம நாட்டுக்காரனா இல்லையா மதேஷ்? உலகத்தில் எந்த நாடுமே இப்படி யோசிக்காது, உலகத்தில் இந்தியாவும் அப்படி யோசிக்காது. தமிழகத்தில் நீங்கள் ஊடகங்கள் மட்டும் மொத்தமாக தடமாறிட்டீங்க. இல்ல அப்படி கிடையாது சார். இல்ல மதேஷ், நீங்க இந்தியாவுக்குள்ள சர்வசாதாரணமா எதனால தூக்கிட்டு போயிரலாம்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு. பிஜேபி மேல இருக்கிற வன்மத்தை இந்திய தேசத்து மேல காட்டுறீங்க. இல்ல இந்திய தேசத்துக்குள்ளார இந்த எதனால தூக்கிட்டு போயிரலாம், இந்த கேடுகட்ட மனப்பான்மை இருக்குல்ல, 2900 இந்த கேடுகட்ட மருந்து பொருளையும் தூக்கிட்டு போலாம்ன்ற எண்ணம் வருது பாத்தீங்களா? அந்த எங்க இருந்த தைரியம் வருது? அந்த 2900 வெடிமருந்தையும் டிஸ்மேண்டில் பண்ணது இந்திய அரசு தானே. எப்படி உள்ள வரணும்ன்ற தைரியம் வருது அவங்களுக்கு? பகல்காமுக்கு உள்ள வரான், அவன் பாட்டுக்கு சாதாரணமா வந்து என்ன நீ எந்த மதம்னு தீவிரவாதிக்கு என்னங்க இப்ப சரி சூப்பர் மதேஷ், நீங்க தான் இப்பதான் என் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன பயமே இல்லையா? என்ன மதம்னு கேட்டு சுட்டான்னு வந்து சொல்லிட்டீங்களே. ஆமா, ஐயோப்பா, இல்ல எங்க சொல்லிட்டீங்களே, அதுக்கே இப்ப 4 பேர் கேட்பாங்க, அதுக்கே 4 திமுக காரங்க என்னப்பா அதெல்லாம் உண்மையெல்லாம் உள்நாட்டு பாதுகாப்பை தயவு செய்து மதேஷ், உள்நாட்டு பாதுகாப்பு இப்ப இருக்கிற மாதிரி சிறப்பா எப்பயுமே இருந்தது இல்லைங்கிறது மக்கள் எல்லாருக்கும் புரியும். சமீபத்திய உதாரணமே பாருங்க சார், மக்கள் எல்லாருக்கும் தெரியும். பகல்காம் இப்ப டெல்லி நான் சொல்றேனே மாதேஷ், 32 இடத்துல நடக்க வேண்டியது டிஸ்மேண்டில் வேண்டாம் சார். அவனுக்கு உள்ள வர தைரியம் எங்க இருந்து வருது? ஏதாவது அப்ப அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கான்னு நான் கேக்குறேன். என்னோட சப்ஜெக்ட் வாங்கிக்கோங்க நீங்க. ஐயோ அப்பா, இது ஒரு சப்ஜெக்ட், இந்த இத வேற நான் உள் வேற வாங்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இப்படியே விட்டீங்கன்னா எல்லா அறிவுக்கு ஒவ்வாத கருத்துங்க நீங்க பேசுறது, அறிவுக்கு ஒவ்வாத கருத்து. ஜியோ பாலிடிக்ஸ் கொஞ்சமே தெரிஞ்சா அப்பலாம் நீங்க பேச மாட்டீங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு கருமாந்திரம் பிடிச்ச ஒரு கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு விளக்க முகமும் உட்கார்ந்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க மட்டும்தான் இப்பலாம் நடக்குது. இது பின்ன என்ன செக்யூரிட்டி லேப்ஸ் சொன்னா உங்களுக்கு வந்து அது வந்து என்ன கேள்வி? எப்படிங்க செக்யூரிட்டி லேப்ஸ்? என்ன வார்த்தை அது? எப்படிங்க அது செக்யூரிட்டி லேப்ஸ்? என்ன வார்த்தை? ஏங்க தேச பாதுகாப்புனா அப்படி தாங்க பேசி ஆகணும். எப்படிங்க செக்யூரிட்டி லேப்ஸ்? தேச பாதுகாப்புல கோட்டை வெட்டிங்களே கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. ஏங்க இந்த மாதிரி வந்து ஸ்வீப்பிங் ஸ்டேட்மென்ட் யார் வேணா விடலாங்க, வாய் இருக்கிற யார் வேணா விடலாம். ஆனா அறிவு இருக்கிறவங்க எப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. எந்த இடத்துல செக்யூரிட்டி லேப்ஸ்னு மாதேஷ் இப்ப சொல்லணும். நீங்க சொல்லலாம், கோட்டை விட்டுட்டீங்க உள்ள வர்றதுக்கு எப்படி தைரியம் இருக்கு, இதெல்லாம் சினிமா டயலாக் மாதேஷ். யார் வேணா பேசிட்டு போலாம். ஒரு பத்திரிகையாளரா சார் இந்த இடத்துல சார் இப்படி ஒரு டெக்னிக்கல் விஷயம் நடந்திருக்கு சார், நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணும்போது நியூட்ரலைஸ் பண்ணும்போது அந்த கார் எடுத்துகிட்டு போனால தற்கொலைப்படை தீவிரவாதி, அவனை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடைச்சது சார், அதை பண்ணியிருந்திருக்கலாம் சார். இப்படி கேட்டால் டெக்னிக்கல் கொஸ்டின். சரி நான் கேட்கட்டுங்களா? நீங்க என்ன கேட்குறீங்க தெரியுமா? நீங்க என்ன கேட்குறீங்க தெரியுமா? உங்க அரசியல் அறிவுக்கு
நீங்க என்ன பண்றீங்க சார்? இல்ல இத பிஜேபி மேல நான் எப்படியா சரி பிஜேபி மேல எப்படியா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இருக்கு ஒரு வாரமா நமக்கு ஏதோ ஒரு த்ரெட் இருக்குன்னு தெரியுது. லெட் மீ கம்ப்ளீட். ஒரு அசம்பாவிதம், பெரிய அசம்பாவிதத்தை தடுத்திருக்கோம் நாங்க. உளவுத்துறை தடுத்திருக்குன்னு சொல்றீங்களா? இப்ப தடுத்திருக்கிறது அப்படினும்போது ஆமா இல்ல. இப்ப தடுத்திருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க 3 மாட்டீங்க. மணி நேரம் செங்கோட்டை உங்களை நான் கேக்குறது தடுத்திருக்கோன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க, உணர்றீங்களா இல்லையா? தடுத்திருக்கீங்க. இதையும் தடுத்திருக்க முடியும் நான் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான இடம் இது. வெரி குட் பாய். வாங்க இப்போ மதம் என்னன்னு கேட்டு சுட்டான்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா அந்த இடத்துல அது நடந்திருக்க கூடாது. சரி. கண்டிப்பா அந்த இடத்துல அது நடந்திருக்க கூடாது. இன்னும் கூட அந்த இடத்துல பாதுகாப்பு இருந்திருக்கணும். அங்க அதுக்கு பின்னாடி நம்ம பேக்ரவுண்ட் நம்மளே பேசணும். அந்த எலெக்ஷன் டைம்ல என்னாச்சு, அதோடைய பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம பேசணும். அதற்கு நம்ம இந்திய தேசம் ஒரு ரெட்டாலியேஷன் கொடுத்தது. லாகூர் வரைக்கும், ராவல்பிண்டி வரைக்கும். இப்போ ஒரே நேரத்தில் இந்தியாவில் டெல்லி, சென்னை, மும்பை இந்த மாதிரி முக்கிய நகரங்கள்லாம் தாக்கப்பட்டால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்வு ஏற்படும்? அப்படித்தான் பாகிஸ்தானில் இருக்கிற எல்லா சிட்டியும் போட்டு நொறுக்கிட்டோம். சர்ஜிக்கல் நேராக போய் அடிக்கிறோம். தீவிரவாதிகளுடைய மண்டையில் போய் கொண்டு போகுது. இந்த விஷயத்தை நீங்கள் பாராட்டினீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை மாதேஷ், பாராட்டி இருக்காங்க. எதிர்க்கட்சிகளே பாராட்டி. மாதேஷ் பாராட்டினீங்களா? கொடி பேரணியே நடத்திருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்னும் என்ன பாராட்டல. அவர் இந்திய நாட்டின் தேசிய கொடி பேரணியே நடத்தினார். பாத்தீங்களா? ஸ்டாலின் அவர்களும் பாராட்டல, மாதேஷ் அவர்களும் பாராட்ட மாட்டீங்க சார். நடந்தது அணிவகுப்பு நடந்ததே சார். கொடி இப்ப பேரணி பாராட்டுங்களேன். சார். இப்ப பாராட்டுங்க. இப்ப என்ன பாராட்டணும்? இப்ப பாராட்டு. எதுக்கு இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் இதுவா? இப்ப பாராட்டுங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததுல, இப்ப அடிச்சோம்ல ஆபரேஷன் சிந்தூர், அதை பத்தி ஒரு 2 வரி பேசு. உண்மையிலே பாதுகாப்பு தான் சார். நல்ல பாதுகாப்பு. அதான் ரெட்டாலியேஷன் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஏன் தடுக்க தவறிட்டீங்களன்ற ஒரு பார்வை இருக்குது. எல்லாருக்குமே இருக்கிற பார்வை. ஆபரேஷன் சிந்தூரை பாராட்டுங்கன்னு சொன்னேன். அதை பாராட்ட உங்களுக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு இந்திய தேசத்தோட நேசத்தை விட, சொந்த நாட்டு மேல இருக்கிற நேசத்தை விட பிஜேபி மேல இருக்கிற வன்மம் அதிகமாகி போச்சு. இதை சொன்னா சார் எங்களுக்கு தேசபக்தி பாராட்டுக்காதீங்கன்னு வருவீங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் பீரியட்ல ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா சத்தியமா நாங்கள் பாராட்டியிருப்போம். இப்போ ராஜீவ் காந்தி காங்கிரஸோடைய பிரைம் மினிஸ்டர் தானே. என்னைக்காவது பிஜேபிக்காரங்க அதை இது பண்றாங்களா? அவர் கொல்லப்பட்டதை எந்த பிஜேபிக்காரனா நீங்க பாருங்க. இந்திரா கொல்லப்பட்டதை எந்த பிஜேபிக்காரங்களா ஒத்துக்கிறாங்களா பாருங்க. செத்தது காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் தானே, பேச மாட்டாங்க. இதுதான் தேசபக்தி. கட்சி வேற, தேசம் வேற. அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்திய தேசம் முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வரும். ஈவன் கார்கில் வார் உட்பட. கார்கில் வாரில் நம்ம ஜெயிச்சோம், மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உக்காந்துட்டு லாகூர் வரைக்கும் அடிச்சோமா? யோசிச்சு பாருங்க. இங்கே உட்காந்து நமக்கு ஒரு சின்ன சேதம், நகம் பிச்சுட்டு விழல, ஆப்போசிட் எதிரிக்கு தலை துண்டாய் கீழே விழுந்தது. கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் உட்காந்த இடத்துல, அதாவது எல்லையில் நடக்கிற போர் இல்லை மாதேஷ், ஒரு நாடு அப்படி உட்காந்துட்டு இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு வான்வெளியில் போய் தாக்கிட்டு வரோம். இதெல்லாம் எந்த நாடு பண்ணுன்னா அமெரிக்கா பண்ணும், ரஷ்யா பண்ணும். இதைத்தான் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். இந்தியா பண்ணுது. நமக்கு சரிக்கு சரி எதிரியா இருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு இந்தியாங்கிற பேரை கூட அவனால சொல்ல முடியாது. உள்ள பூந்து அடிச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஐயா சாமி, உனக்கு பிஜேபி பிடிக்கல, இந்தியனா சந்தோஷப்பட்டுங்க. ஒரு கட்சி மேல இருக்கிற வன்மம் சொந்த நாட்டுடைய தேசபக்தியை மழுங்கடிக்குமா? ஒரு பிரைடு வேணாமா? இந்தியன்ற ஒரு பிரைடு. அப்படின்னா உங்களுக்கு அரசியல் அறிப்பு. சந்தோஷப்படுங்க. ஏங்க இது இல்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்தியன் மிலிட்டரியோட வெற்றி, இது பிஜேபி வெற்றி இல்ல சொல்லிட்டு போங்க. அட இந்தியன் மிலிட்டரி, அட நீங்க என்ன வெங்காயம் சொன்னீங்க தெரியாதா எங்களுக்கு? இந்தியன் மிலிட்டரியோட அந்த திறமையாவது பேசுங்க. பேசியிருக்காங்க சார். ஐயோ நீங்கெல்லாம் செக் ரொம்ப மோசமான ஆளுங்களா ஆயிட்டீங்க மாதேஷ். எனக்கு உண்மையிலே நான் இது கோவத்துல பேசல, வருத்தத்துல பேசுறேன். இது நேர்மையற்ற அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நம்ம பண்ணி தான் ஆகணுமா? யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணி ஆகணுமா? ஏங்க பிஜேபி இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்குங்க, வளர்ச்சி சார்ந்த அரசியல் இல்லைங்க, இது வளர்ச்சி சார்ந்த அரசியல் இல்லை சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். ஏதோ ஒன்று உங்க அரசியலுக்கு நீங்க ஏதோ சொல்லிட்டு போறீங்க. நாங்கள் மக்கள்கிட்ட பேசிக்கிறோம், இது வளர்ச்சி சார்ந்த அரசியலா இல்லையான்னு. அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். இந்த பிஜேபி இந்த தத்துவம் அந்தியோதயாவை நாங்கள் செயல்படுத்தியிருக்கோமா இல்லையா? வாஜ்பாய் அவர்கள் யோசிக்கிறாரு அந்தியோதயாவை. இன்னைக்கு முழுமையாக நரேந்திர மோடி அவர்கள் உலகமே வைக்கிற அளவுக்கு அதை திறம்பட செயல்பட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லா சொல்ல முடியும். நீங்க அதில் மாற்று கருத்து வைங்க, கரெக்டு, எல்லாம் கரெக்டு. பட் ஒரு நாட்டுடைய சாதனையை கிரிக்கெட்டில் ஜெயிச்சா சந்தோஷப்படுறோம்ல, கிரிக்கெட் அது ஒரு விளையாட்டு, அதில் பாகிஸ்தானில் ஜெயிச்சா சந்தோஷப்படுறோம் இல்லை, ஏதோ ஒரு நாட்டை ஜெயிச்சா. ஒரு ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. தேச பாடம் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் எடுக்க தேவையில்ல சார், தமிழர்களுக்கு எடுக்க தேவையில்ல சார். முதல்ல திராவிடர்களுக்கு எடுத்து தான் ஆகணும். எது
தமிழர்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், தமிழனை திராவிடர்களுக்கு விட எடுத்தான். தேசப்பற்று தமிழனை விட வேற எவனுக்குமே உயர்ந்து இல்ல சார். கண்டிப்பா ம். வஉசியை ஃபாலோ பண்றவர்களுக்கு, மருது சகோதரர்களை ஃபாலோ பண்றவர்களுக்கு, மகாகவி பாரதி, வாஞ்சிநாதன், ஜெய்ஹிந்த் செண்பகராமன் இவர்களுடைய வரலாறு எல்லாம் தெரிந்த தமிழர்களான எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கெல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கெல்லாம் கொடுத்துறாதையா, எங்களை லண்டன்ல இருந்தாவது ஆளுன்னு சொன்ன ஈவே ராமசாமியை படிச்சவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். திராவிடர்களுக்கு சொல்லிதான் இது ஆகணும். தமிழர்கள் எங்களுக்கு சொல்ல ரைட் வேண்டியது சார். திராவிடர்களுக்கு சொல்லிதான் கடைசி வரைக்கும் உள்நாட்டு பாதுகாப்பில் குறைபாடு இருக்கு, அதை சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்றது ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல? நீங்க ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வச்சா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ம். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் ஒரு கருத்தை நிறுவ முயற்சி செய்தீர்கள் என்றால் உள்நாட்டு பாதுகாப்பு நல்லா இருக்கான்னு நான் கேக்குறேன். 100% நல்லா இருக்கு. இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும்.